Music Director Deva sir to speak a few words. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு ஃபியூ வேர்ட்ஸில் சொல்கிற விஷயம் இல்லைம்மா இங்கே. அதாவது நான் எவ்வளோ ஸ்கூல்லாம் பார்த்துருக்கோம். ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் முதல்வர் அவர்கள் தான் வந்து அதை படிப்பாங்க, பேப்பரை பார்த்து தான் படிப்பாங்க. ஆனால் இங்கே 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன அழகாக அந்த ரிப்போர்ட்ஸ் படித்தாங்கம்மா. ஐயோ, இந்த குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு 2 பேருக்கும் வாழ்த்து. இங்கிலீஷ் என்னமோ சரளமாக பேசுகிறாங்களப்பா. என் வாழ்க்கையில் நான் வந்து செஞ்ச 2 இல்லை 1 தான் நல்லா இங்கிலீஷ் பேசணும்னு ஆசைன்னு இப்போ தான் எனக்கு வருது. நல்லா அப்போல்லாம் விட மறந்து அதெல்லாம் அப்போ அது ஞாபகம் இல்லை. மியூசிக்லேயே இருந்துட்டேன். இப்போ தான் சில இது போல் பெரிய இடத்துக்கெல்லாம் போகும்போது நம்ம தமிழ் தாய்மொழி தான். அதனால் இந்த பிள்ளைகள்லாம் இங்கிலீஷ் பேசும்போது நம்ம ஏன் இதெல்லாம் கற்றுக்கவே இல்லை அப்படின்னு நான் நினச்சது உண்டு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி, 10 இல்லை 12 வருஷம் முன்னாடி இந்த ஹவு டு எப்படி இந்த இங்கிலீஷை கற்றுக்கிறதுன்னு சொல்லி ஒரு புக்கு வாங்கி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஒரு வார்த்தை 2 வார்த்தை. நான் வந்து எல்லோருக்கும் ஐ எம் வெரி ப்ரவுட் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் யூ டு நைட். இது போல் மனப்பாடம் பண்ணி எல்லா விஷயமும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற காலம் அது. என் பேத்தி வந்து அப்போது சர்ச் பார்க்கில் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் இப்போ பேசணும் இல்லையா, அந்த மாதிரி பேச மாட்டேன். இப்போ இங்கிலீஷ் பேசணும் அப்படி இல்லை. இப்போவும் இப்போ 2 வாண்டுங்க இருக்கு என் பேரன் பேத்திங்க. ஐ எம் வெரி ப்ரவுட் ஃபார் ஹேவிங் ஒன்று. தாத்தா பி நீங்கள் எப்போ போடுறீங்க, ப்ரவுடுங்கிறீங்க. அது வந்து ப்ரவுட். அம்மா என்னை விட்டுருங்கம்மா, நான் பேசலாமா இங்கிலீஷில். ஏன்னா இப்போ டாக்டருக்கு எம்பிபிஎஸ் படித்து முடிச்சுட்டா என் பேத்தி. அவள் 5வது படிக்கும்போது சொல்கிறா, நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன், அவளை உட்கார வச்சுட்ருக்கேன், யார்கிட்டே பேசிகிட்ருக்கேன் இங்கிலீஷில். அழகாக கூப்பிட்டு, தாத்தா நீங்கள் இங்கிலீஷில் பேசாதீங்க தாத்தா. ஏம்மா, தமிழில் பேசுகிற மாதிரியே இருக்கு தாத்தா அப்படின்னு நான் அங்கேயே கட் பண்ணான். 12 வருஷம் முன்னாடி கட் பண்ணால் இப்போ அவள் டாக்டருக்கு படிச்சுட்டா. இப்போது இந்த சின்ன 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் +1 படிக்கிறார் 2 பேர்த்தி. இவங்கக்கிட்ட நான் கொஞ்சம் இங்கிலீஷ் பேசலான்னு பண்ணி ஐ எம் வெரி ப்ரௌடுன்னா அதுக்கு கட் பண்ணுறாங்க. தாத்தா எஃப் இல்லை பி சொல்லுங்கள் அம்மா வேண்டாம்மா. முதல் பேத்தியிலேருந்து இப்போ இருக்கிற பேத்திக்கு வரைக்கும் என்னை கலாய்க்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் எந்த ஸ்கூல்லையும் எனக்கு தெரிஞ்சு தாய்லாந்து, மலேசியா, சிங்கப்பூர் எல்லாம் இவ்வளோ 80 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அழைச்சிட்டு போகிறது வந்து அது இது வரைக்கும் நான் கேள்வியே பட்டது. ஸ்கூல் வந்து நல்ல ஸ்கூல், நல்ல படிப்பு சொல்லி தரீங்க. ஒரு சாதாரணமாக ஒரு 92ஆம் வருஷம் 98 மாணவர்களோடு ஆரம்பித்த பள்ளி இப்போது அசூர வளர்ச்சி. 2357 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா, நல்லா படிக்கிறாங்கன்னா அதுக்கு அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி புருஷோத்தம் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கலாம். சாதாரண விஷயமாம்மா அது. இவ்வளோ ஒரு அசூர வளர்ச்சி என்ன மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட ஸ்கூலில் நம்ம படிக்கணும். நல்ல டீச்சர்ஸ், நல்ல குரு. ஆல் த டீச்சர்ஸ் 800 பேர் மொத்தம் டீச்சர்ஸ் கணக்கு என்னம்மா படிப்பு சொல்லி தராங்க, எப்படி படிக்கிறாங்க பிள்ளைங்க. இல்லைன்னா இந்த அசுர வளர்ச்சி வராதுமா. திறமையை திரை போடவே முடியாது. அது எப்படி இருந்தாலும் பிச்சுட்டு வந்தே ஆகணும். அப்படி புருஷோத்தமன் சார்கிட்ட அந்த திறமையும், அதாவது என்ன சொல்கிறது, தன்னை அதுக்காக அர்ப்பணிச்சுட்டார். அதான் சொல்ல முடியும், அர்ப்பணிச்சுட்டு இருக்கார். குழந்தைகள்லாம் பெரிய ஆளாக வரணும், நல்லா படிக்கணும், நம்ம பேரை சொல்லணும், நம்ம ஸ்கூல் பேரை சொல்லணும்னு சொல்லி அவ்வளவு அற்புதமாக இங்கே நடந்துட்டுருக்க இந்த விழாவில் நான் கலந்துக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ நான் இங்கிலீஷில் பேசிட்டுங்களா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஃபார் ஹேவிங் கிவன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி வித் யூ. இப்போ அந்த பேச்சு இருந்திருந்தா இன்னும் நல்லா பேசியிருப்பான். அவன் அந்த என்ன அப்படி கிண்டல் பண்ணலன்னா அப்போ மனப்பாடம் பண்ணது இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் பேசுகிறேன். இங்கே
முதன்மை செயல் அதிகாரி திருமதி வி மகேஸ்வரி அவர்களுக்கும், நிறுவன மூத்த முதல்வர் திரு பி புருஷோத்தமன் அவர்களுக்கும், ட்ரஸ்டி திருமதி வித்யா எம்பி அவர்களுக்கும், பள்ளி இயக்குனர் திரு முரளிகிருஷ்ணா அவர்களுக்கும், மூத்த முதன்மை ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஆர் கவிதா ஸ்ரீ அவர்களுக்கும், மூத்த முதல்வர் திருமதி பி வினோதினி அவர்களுக்கும், முதல்வர் திருமதி ஜே காயத்ரி அவர்களுக்கும், மற்றும் இந்த குழந்தைகளை நல்லா வழி நடத்தி கொண்டு செல்லும் என் குருமார்கள், டீச்சர்ஸ், அவர்களுக்கு எல்லோருக்கும் பணிவான வணக்கம். இந்த குழந்தைங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன இது ஒரு புது கான்செப்டா இருக்கு சார். இது என்ன முதல்ல நரசிம்மன் அதான் கான்செப்ட், அதான் கான்செப்ட். இது ஒரு புதுசா இருக்கு இந்த விஷயம். அந்த நரசிம்மன் அதுதான் கதை, ஆனால் வேற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த மேக்கப்பும் ஐயோ காஸ்டியூம் கைத்தட்டலாமே, நல்லா அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த காஸ்டியூம் டிசைன்ஸ், முகம், மேக்கப். அப்போ அதே மாதிரி இந்த ராவணன், அந்த 10 தலை ராவணன், அதுக்கு என்ன செட்டப், என்ன மூமெண்ட், என்ன டான்ஸ் கோரியோகிராஃபி. அடட, அந்த டீச்சர்ஸ்க்கு அவங்களெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண, அவங்களுக்கு ரிஹர்சல் சொன்ன, எப்படி அவங்க அதாவது அந்த குழந்தைகள் ஆடும்போது அவங்க மனசெல்லாம் ஐயா என் பிள்ளைங்க தப்பு செஞ்சிடக்கூடாது, எத்தனை மாதம் அதுக்கு ட்ரைனிங் பண்ணி அந்த கோரியோகிராஃப் பண்ணி, அவங்களுக்கு எல்லோருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஸ்கூல் எவ்வளவு படிப்புல முக்கியத்துவம் இருக்கோ அதே போல கலையிலையும் முக்கியத்துவமாக இருக்குன்னு இன்னைக்கு தான் கண்டறிஞ்சேன். நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வருஷம் கொளத்தூர் ஸ்கூலுக்கு வந்தேன். அப்போவே நான் ஆச்சரியப்பட்டு நான் எல்லாம் பேசினேன். இது இன்னைக்கு பிள்ளைங்க இந்த டான்ஸ் ப்ரோக்ராமு ஒரு காமராஜ் அரங்கத்திலையோ இல்லை கலைவாணர் அரங்கத்திலையோ இல்லை மியூசிக் அகாடமியோ டிக்கெட்டு போட்டு விற்றீங்கன்னா பல லட்சங்கள் ப்ரோக்ராமுக்கு டிக்கெட் வாங்கிட்டு ஓடி வருவாங்கன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நான் லைவ் இன் கான்சர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாக. இப்போ எல்லா ஊருக்கும் போயிட்டுருக்கேன், வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றுறேன். இப்படி ஒரு இது வேறு மாதிரி ஐடியா இருக்குது, புது டெக்னிக்காக இருக்குது. நல்லா ராவணன் வருவார், ராஜா அந்த இதுவெல்லாம் அதெல்லாம் வச்சு நரசிம்மனை போட்டு அதை தான் பார்த்துருக்கேன். இது வேறு இங்கிலீஷ் ஸ்டைலாக இருக்குது. இங்கிலீஷ் இந்த கோரியோகிராஃப் அந்த இதெல்லாம் அதே மாதிரி பிள்ளைங்க ராவணன் நரசிம்மன் எல்லாமே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குமே. இந்த ஈவினிங் உங்களோட நான் இந்த குழந்தைங்களை பற்றி பாராட்டி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இங்கே வந்ததுக்கு இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை எனக்கு தந்த நம்ம தம்பி எழுந்துப்பா நடிகிற மனோஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு அருமையான நடிகர் அவர் சினிமாவில். அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றபடி நான் பேசுகிறதுக்கு ஒன்றே இல்லை, எல்லாம் அப்படி எல்லாம் படமாக பார்த்தோம். இப்போவும் யூனிவர்சிட்டிக்காக சம்திங் வாங்கியிருக்கீங்கன்னு பாருங்கள். இன்னும் குழந்தைகள் வளர்ச்சி அடைய இன்னும் என்னென்னமோ செஞ்சிட்ருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். God is great. Thank you. Put your hands together, everybody. Salomia. 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 அதான் சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர்ற ஸ்டைல பாருடா சலோமியா. இப்போ கூட நான் நிறைய படங்களில் பாடிட்டு இருக்கேன். இப்போ லேட்டஸ்டாக வந்த சூப்பர் ஸ்டார் படம் லால் சலாம், அந்த படத்தில் கூட நான் பாடியிருக்கேன். எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும். அப்படி பாடல்கள் நிறைய பாடிட்டு இருக்கேன். இது ஏன் பாடுறேன்னா இந்த கைத்தட்டுக்காக பாடுறேன். என்னை போல ஒரு கலைஞனுக்கு இந்த கைத்தட்டு தான் கோடான கோடி ரூபாய்.
இதை விட உலகத்தில் இந்த கலைஞருக்கு கைத்தட்டு தான் முக்கியம். உங்களிடம் இருந்து நான் கைத்தட்டு பெறுவதை ரொம்ப கௌரவமாக பெருமையாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். We are just grateful to you for your nice words, sir, and a wonderful song. The words, the beautiful words, the soulful words are going to be carved in the pages of Yavuvan. Especially the words about the mentor, the sculptor of Yavuvan. Our founder, senior principal, sir, are something honest. Thank you from deep within. Let you live long and add more laurels to your crown. Now the chief guest of this evening, Theresai Thandril Kalimamani Devasar, bids by leaving his golden footprints in our Yavuvan campus, making our celebration historical. Hey, what do you think that makes you happy in a play? A joker? Absolutely yes. Their looks and their moves makes us laugh always. Will you agree? Yeah. Let's invite the Joker team to perform.